தனியார் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு செல்வகுமார், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 4 நாட்களுக்கு மிக கனமழை, குறிப்பாக நெல்லை, குமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு தற்போது மாநில பேரிடர் மீட்பு படையினரும் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த தென் மாவட்டங்களில் இந்த மாதிரியான மழைக்கு மற்றும் மீட்பு படையினர் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிசம்பரில் வந்த மழையை போன்ற ஒரு மழை எதிர்பார்க்கலாமா? எத்தனை நாளைக்கு மழை பெய்யும்? தொடர்ந்து மழை அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது டிசம்பருடன் இந்த மழைப்பொழிவை ஒப்பிட முடியாது. டிசம்பர் மழைப்பொழிவு ஒரு குமரி கடலில் காற்று சுழற்சி ஏற்பட்டு அது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட குறிப்பாக ஸ்ரீவிகுண்டம் பகுதிகளில் அதிக மழைப்பொழிவை கொடுத்தது. ஆனால் இந்த நிகழ்வானது வங்கக்கடலிலே டெல்டா மாவட்டங்களை ஒட்டி வடகடலோரத்தை ஒட்டி வரும். இதன் காரணமாக மேற்கு திசை காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு பகுதிகளை மோதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுதைக்கு இருக்கக்கூடிய காற்று சுழற்சி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காற்று சுழற்சி குமரி கடல் முதல் ஆந்திர கடலோரம் வரைக்கும் இது இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமல்லாமல் கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதிக மழைப்பொழிவு என்று ஒரு குறிப்பிட்ட ஏரியான்னு சொல்ல முடியாம, இன்றைக்கு பாத்தீங்கன்னா சற்று முன் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபத்தில் அரை மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படி ஆங்காங்கே கன மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு மேற்கு மாவட்டங்கள் நோக்கி இந்த காற்று சுழற்சியோட இரு காற்று இணைவானது முன்னேறி கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள அனைத்து மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குமே இந்த மழைப்பொழிவு கொஞ்சம் ஒதுக்கி குறிப்பிட்ட இடங்கள்ல அதிக மழைப்பொழிவை கொடுக்கத்தான் செய்யும். அதே போல உள்பகுதிகளோட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட உள்பகுதி, அதாவது கிழக்கு பகுதி, அந்த மாவட்டங்களோட கிழக்கு பகுதி மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகள், கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஈரோடு, நீலகிரியிலிருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் உள்ள அந்த மாவட்ட பகுதிகளுக்கும் கூட நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு இரவு. இந்த மழைப்பொழிவு இன்றைய விட வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக கூடுதலாகத்தான் செய்யும். அதாவது இன்றைய விட நாளை கூடுதல், நாளை விட 19ஆம் தேதி மிகவும் கூடுதலாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு மிக கனமழைப்பொழிவு எதிர்பார்த்திருக்கிற நிலையில நாளையெல்லாம் நிச்சயமாக பல இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள அந்த மலைப்பகுதிகளில் பெரும்பாலும் இந்த கணவாய் பகுதிகளில் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு, ஆரல்வாய்மொழி கணவாய் மற்றும் அப்படியே சிகர பகுதிகளாம் வால்பாறை, நீலகிரி மாவட்ட பகுதி, அதே போல தென் மாவட்டத்தில் தேனி மாவட்ட பகுதி, குற்றாலம் மற்றும் அப்படியே பாத்தீங்கன்னா பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதிகள்லாம் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு 19, 20, 21 தேதிகளை மையமாக வைத்துதான் மழைப்பொழிவு அமையும். ஆனால் மழைப்பொழிவு இன்றைக்கு ஒதுக்கி இருக்கும். நாளை வரக்கூடிய நாட்கள்ல மழைப்பொழிவு அதே மாவட்டங்கள்ல பரவலாகிவிடும். அதனால மழைப்பொழிவு கண்டிப்பாக 22ஆம் தேதி வரைக்கும் இந்த அடுத்தடுத்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கவும், படிப்படியாக இது தீவிரத்தன்மையை காட்டதான் இந்த வானிலை அமைப்பு தெரிகிறது. ஐயா, நன்றி திரு செல்வகுமார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் எதிரொலியாக நெல்லை, குமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தி விவரங்களை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.